தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணி திரண்டு வாருங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nimati Property Management. Contact 7667008999. இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷனும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேஷனும் நடந்திருக்கிறது. இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்த உடனே அடுத்த மாதத்துலேருந்தோ இல்லை அடுத்த வருஷத்துலேருந்தோ அந்த கம்பெனிஸ்லாம் வந்து பாஜகவுக்கு டொனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 23 கம்பெனிஸ் வந்து முதல் முறையாக இப்போ அந்த ஸ்டோரி ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அதை கையில் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஹஃப்தா வசூலி பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனங்களை மிரட்டி வசூல் பண்ணுறாங்க. இது பொலிட்டிக்கல் ஃபண்டிங்காக எக்ஸ்ட்ராஷனா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. இப்போ பாஜகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சமே என்னன்னா, இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமில் மார்ச் 13ஆம் தேதி அந்த விவரங்களை எல்லாம் நீங்கள் வந்து வெளியிட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டிரான்ஸ்பரண்டா போட்டுறணும்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், SBI அந்த டேட்டாவை எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் அந்த டேட்டாவை அவங்களுடைய வெப்சைட்டில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர், அந்த எலெக்ஷன் நடத்தக்கூடிய அந்த அதிகாரி யாருன்னா அவரும் வந்து ஒரு பாஜக கவுன்சிலர் தான். ஸோ அவரை வந்து ஒரு எலெக்ஷன் நடத்தக்கூடிய அதிகாரியாக நியமித்திருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அவர் கண்கூடா வெளிப்படையாக ஒரு 8 ஓட்டை வந்து அவர் இன்வேலிட் அப்படின்னு கேன்சல் பண்ணுறாரு. கேமராவில் அது பதிவாகுது. அவரும் அதை பார்க்குறாரு. ஐயோ கேமராவில் மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்ததுக்கு பின்னாடி கூட நம்மளை யார் என்ன பண்ண போகிறா அப்படின்னு அவர் வந்து தேர்தலில் வந்து தெளிவாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த பலத்தோடு நாங்கள் இருக்கோம் அப்படின்றது நீங்கள் இருந்தீங்கன்னா, எதுக்கு நீங்கள் கட்சியை உடைக்கிறீங்க, எதுக்கு சின்னங்களை முடக்கிறீங்க, எதுக்கு உங்களுக்கு வந்து மற்ற கட்சிகள்லாம் ஆள் சேர்க்குறீங்க, எதுக்கு மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏவோ இந்நாள் எம்எல்ஏவோ எதுக்கு நீங்கள் தூக்குறீங்க? இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? 2024 தேர்தல் அப்படின்றது இதுவரைக்கும் இந்தியா பார்க்காத ஒரு தேர்தலாக இருக்க போகிறது. நிச்சயமாக இந்த தேர்தல் மட்டும் வந்து ஊர்லேருந்தெல்லாம் வந்து பல டிஸ்ட்ரிக்ஸை தாண்டி அவங்க வந்து நடைப்பயணமாக வராங்க. மும்பையில் ரீச் ஆயிட்டாங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அது ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை வந்து அவங்க பேசி சரி பண்ணி இப்போ வந்து அங்கே மராத்தா ரிசர்வேஷனை கொண்டு வந்துட்டாங்க. விவசாயிகளுடைய ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்கு. இப்போ அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சியில் நம்முடன் நடந்திருக்கிறார் தி நியூஸ் மினிட் தமிழ் செய்தி ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு ஷபீர் அகமது அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காரு. மனமார்ந்த வாழ்த்துக்கள். தி நியூஸ் மினிட் வந்து ஆரம்பித்து ஒரு 10 ஆண்டுகள் கடந்து ஊடகத்துறையில் ஒரு முக்கியமான ஒரு பணி செஞ்சுட்டு வரீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. மிக்க நன்றி. நீங்கள் இப்போது சமீபத்தில் நம்ம செய்திகள் பார்க்கும்போது ஐடி, இடி, சிபிஐ ஆகியவற்றை வைத்து எப்படிலாம் வந்து பாஜக தங்களுடைய விஷயங்களை சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அது தொடர்பாக இன்றைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கமிட்டியிலேருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா தி நியூஸ் லாண்ட்ரி மற்றும் நியூஸ் மினிட் சேர்ந்து வெளியிட்ட அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் அந்த ஐடி ரைடுகள் செய்யப்பட்ட கம்பெனிகள் எப்படி பாஜக காசு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ற செய்தியை பார்க்க முடிகிறது. இந்திய அளவில் ஒரு முக்கியமான ஒரு பேசப்படும் பொருளாக உருமாறி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதை? சரி, இது வந்து ஆல்ரெடி பப்ளிக் டொமைனில் இருக்கக்கூடிய டேட்டா தான். இந்த டேட்டாவை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாஜக தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தான் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களுக்கு டொனேஷன் கொடுத்துருக்கு அப்படின்றத அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இப்போ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே டொனேஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் வந்து நூற்றுக்கணக்கான கம்பெனிஸ் இருக்குது. நம்மளால் வந்து 20 லட்ச ரூபா கொடுத்த கம்பெனிஸ் இருக்குது, 10 லட்ச ரூபா கொடுத்த கம்பெனிஸ் இருக்குது, 5 லட்ச ரூபா கொடுத்த கம்பெனிஸ் இருக்குது, 1 லட்ச ரூபா கொடுத்த கம்பெனிலாம் இருக்குது, தனிநபர்கள் இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி உங்களுக்கு ஒரு 40% வந்து பாஜக ஆட்கள் நடத்துகின்ற கம்பெனிஸ் நிறுவனங்கள் மூலமாக பணம் வந்திருக்கு. ஸோ அவங்கெல்லாம் பாஜக ஆட்கள் அப்படின்றதுனால பாஜக கொடுத்துருக்கிறது எந்த விதமான ஒரு சந்தேகமோ அதில் வந்து எந்த விதமான ஒரு வியப்படையக்கூடிய விஷயங்களோ இல்லை. ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் அதிகமாக ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் வந்து காசு கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்க்கும்போது அதில் கிட்டத்தட்ட ஒரு 30 கம்பெனிஸ் வந்து இருக்குது. பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிஸுடைய பின்புலத்தை ஆராயும் போது ஏதோ ஒரு காலகட்டத்தில்
இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷனும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேஷனும் நடந்திருக்கிறது. இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்த உடனே அடுத்த மாதத்துலேருந்தோ இல்லை அடுத்த வருஷத்துலேருந்தோ அந்த கம்பெனிஸ்லாம் வந்து பாஜகவுக்கு டொனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 23 கம்பெனிஸ் வந்து முதல் முறையாக இன்கம் டேக்ஸ் ரெய்டு இடி விசாரணையெல்லாம் நடந்து முடிஞ்சு முதல் முறையாக இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு 187 கோடி ரூபாய் கிட்ட வந்து பாஜகவுக்கு டொனேஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, ஒரு 2-3 டிஸ்டிலரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டி அப்படின்ற அந்த கம்பெனிஸ், இந்த சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க தான் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து சப்ளை பண்ணுறாங்க. அந்த கம்பெனிலாம் வந்து ரெய்ட் பண்ணப்பட்டுச்சு. ரெய்ட் பண்ண அடுத்த நாளே இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ரெய்ட் பண்ணப்பட்டுச்சு. ரெய்ட் பண்ண அடுத்த இதுலேயே வந்து அவங்க பாஜகவுக்கு டொனேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது இந்த ஒரு பேட்டர்ன் அப்படின்றத வந்து நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதை அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய தகவல்களை தொகுத்து ஒரு 3 பார்ட் சீரீஸ் போட்டிருக்கோம். இப்போ இந்த பொலிட்டிக்கல் ஃபண்டிங் அப்படின்றது எல்லா கட்சிகளுக்கும் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்களோ நானோ வந்து ஒரு அரசியல் கட்சி எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 500 ரூபாவோ ஒரு 1000 ரூபாவோ அல்லது ஒரு 2000 ரூபாவோ 3000 ரூபாவோ இல்லை 10,000 ரூபாவோ அந்த மாதிரி டொனேஷன் கொடுப்போம். இதெல்லாம் சந்தாதாரர்கள் அப்படின்வாங்க, சந்தா கொடுக்கறது அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வகையான பொலிட்டிக்கல் ஃபண்டிங் தான் அதுவும். ஆனால் இந்த கம்பெனிஸ்க்கெலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய அமௌண்ட்டை வந்து இந்த கம்பெனிஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா கடந்த காலங்கள்லாம் இந்த கம்பெனிஸ் கிட்டேருந்து பணம் வாங்குறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்டோரல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி அந்த ட்ரஸ்ட்டு மூலமாக இவங்களுக்கெல்லாம் ஃபண்டிங் வரும் அரசியல் கட்சிகளுக்கு. அப்போ எந்த கட்சிக்கு எவ்வளோ ஓட் ஷேர் அப்படின்றத பார்த்து ஒரு கால்குலேஷன் வச்சு இந்த எலக்டோரல் ட்ரஸ்ட் வந்து எல்லார்ட்டேருந்தும் பணம் கலெக்ட் பண்ணி இந்த எலக்டோரல் ட்ரஸ்ட்லாம் யார் நடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், டாட்டா, பாரதி, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து எலக்டோரல் ட்ரஸ்ட் மூலமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 2017க்கு பிறகு வந்து இந்த பொலிட்டிக்கல் ஃபண்டிங் அப்படின்றது முற்றிலுமாக மாறுது. எப்படி மாறுது அப்படின்னா அப்போ தான் வந்து பாஜக எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படின்ற அந்த ஸ்கீமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு இதை கொண்டு வரோம் அப்படின்னா வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும், யார் எவ்வளோ பணம் கொடுக்குறாங்கன்னு வெளிப்படையாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வரோம் அப்படின்னா இது வரைக்கும் எவ்வளவு பணம் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. எலெக்ஷன் நடத்துகின்ற எலெக்ஷன் கமிஷனுக்கே தெரியாது. நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் விட்டுருங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கே தெரியாது எவ்வளோ பணம் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அந்த வகையில் ஒரு ரகசியமான ஒரு திட்டத்தை உருவாக்கி பாஜக வந்து பல்வேறு விதங்களில் அதுலேருந்து ஃபண்டிங் வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 16,000 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக ஃபண்டிங் வந்திருக்கு பல கட்சிகளுக்கு. அதில் 70% வந்து பிஜேபிக்கு தான் போயிருக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய எலக்டோரல் பாண்ட்ஸில் இருக்கக்கூடிய இது. அதுதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கார்பரேட் உங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து உங்களுக்கு தானமோ தர்மமோ எல்லாம் பண்ணல, அவனுக்கு வந்து ஜனநாயகம் வந்து இந்த நாட்டில் செழிக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையிலலாம் அவன் பண்ணல. அவன் ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாக தான் அதை பார்க்கிறான். அப்போ இது குவிட் ப்ரோக்கோ, அதாவது லஞ்சம் கொடுப்பதற்கு இது ஒரு வழிமுறையாக மாறிவிட்டதா அப்படின்ற ஐயம் ஏற்படுகிறது. அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த திட்டத்தை முற்றிலுமாக ரத்து பண்ணுறோம் அப்படின்னு ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ இந்த திட்டம் மூலமாக இவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைரக்ட் ஃபண்டிங் தான் வாங்குறாங்க. அப்போ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் 2014க்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களில் பல முக்கியமான கம்பெனிஸ், பெரிய பெரிய டிஸ்டிலரிஸ் இவங்கெல்லாம் வந்து ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் அதே காலகட்டத்தில் அவர்கள் மீது இன்கம் டேக்ஸ் விசாரணையோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரணையோ நடந்திருக்கு. அப்போ இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒரு 30 கம்பெனிஸ் வந்து பணம் கொடுக்கறதுல ஒரு பேட்டர்ன் அப்படின்றது இருக்குது. கிட்டத்தட்ட 335 கோடி ரூபாய் ஒரு 30 கம்பெனிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த சாண்டியாகோ மார்டின் லாட்ரி அப்படின்வாங்க இல்லையா, அவருடைய கம்பெனி வந்து ஃபியூச்சர் கேமிங் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி 100 கோடி ரூபா கொடுத்துருக்கு. அந்த 100 கோடி ரூபான்றது ப்ரூடென்ட் எலக்ட்ரல் ட்ரஸ்ட்டுக்கு போயிருக்கு. அதுலேருந்து முக்கால்வாசி பாஜகவுக்கு தான் போயிருக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த ஃபண்டிங்கில் ஒரு பேட்டர்ன் எமர்ஜ் ஆகியிருக்கு அப்படின்றது தான் வந்து நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டோரி. இப்போ அந்த ஸ்டோரி ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அதை கையில் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து
ஹஃப்தா வசூலி பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனங்களை மிரட்டி வசூல் பண்ணுறாங்க. இது பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கா எக்ஸ்ட்ராஷனா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. ஸோ இந்த கேள்விகளை எழுப்பிட்டு இதன் மீது ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதுதான் வந்து KC வேணுகோபால் வந்து எழுதியிருக்காரு ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தையும் நாங்கள் நாட இருக்கிறோம் அப்படின்றாங்க. இப்போ பாஜகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சமே என்னன்னா, இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமில் மார்ச் 13ஆம் தேதி அந்த விவரங்களை எல்லாம் நீங்கள் வந்து வெளியிட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டிரான்ஸ்பரண்டா போட்டுறோம்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், SBI அந்த டேட்டாவை எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும், எலெக்ஷன் கமிஷன் அந்த டேட்டாவை அவங்களுடைய வெப்சைட்டில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து பல்வேறு கார்ப்பரேட்ஸுக்கும் பல பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பாஜகவுக்கே இது ஒரு பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது. ஸோ அதே சமயத்தில் இந்த ஃபண்டிங் முறையும் வந்து ஒரு 30 கம்பெனிஸு இந்த மாதிரி இடி இன்கம் டேக்ஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த கம்பெனிஸ் வந்து ஒரு 300 கோடி ரூபா கொடுத்துருக்கு அப்படின்னும் போது இது இந்த பேட்டர்ன் வந்து கிளியராக எமர்ஜ் ஆகுது. ரெய்ட் நடக்குது, ரெய்ட் நடக்கிறதுக்கு அப்புறம் காசு கொடுக்குறாங்கன்னா அப்போ எப்படி நீங்கள் இந்த காசு வாங்குறீங்க? நீங்கள் தான் ஊழலுக்கு எதிரானவராச்சு. ஊழல்னா வந்து பிடிக்காது. பிரதமர் நரேந்திர மோடி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் 2014? நானும் சாப்பிட மாட்டேன், யாரையும் சாப்பிட விட மாட்டேன். நேற்று கூட பேசியிருக்காரு. ஆமாம்மா, நான் காவுங்கா நான் காணே தூங்கா, எனக்கு வந்து யாரையும் வந்து நான் சாப்பிடக்கூட விட மாட்டேன். அதாவது ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எதிரானவன் நான் அப்படின்னு 10 வருடம் அதாவது சொல்லிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து பாஜக ஆட்கள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு ஊழல் நடந்திருக்கா காமிங்க. ஏங்க சிஏஜியில் அவ்வளோ முறைகேடுக்கிறாங்க, அதெல்லாம் வந்து சிஏஜி சும்மா சொல்லியிருக்குங்க, அதெல்லாம் வந்து முறைகேடுகளாக நாங்கள் எடுத்துக்க முடியாது. அதாவது 2014க்கு பிறகு எந்த ஒரு விஷயமும் வந்து ரூல்ஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க பேசுவாங்க. 2014க்கு முன்னாடி சிஏஜிலாம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்குன்னா ஆமாங்க ரொம்ப சீரியஸ் முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியங்க அப்படின்னு ஒரு 10 பேர் உட்காந்து பேசுவாங்க. இப்போ சிஏஜி இந்த மாதிரி அறிக்கை கொடுத்துருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு எஸ்டிமேட்டுங்க, அது வந்து அப்படி இல்லைங்க அப்படின்னு அதை மடைமாற்றக்கூடிய வேலையை அவங்க பண்ணுவாங்க. அப்போ ஊழலுக்கு எதிராக பேசக்கூடிய உத்தமர்கள் எதற்கு இந்த இன்கம் டேக்ஸ் ரெய்டு இடி ரெய்டு போன கம்பெனிஸ் கிட்டலாம் அவன் பணம் கொடுக்குறேன்னு வந்தால் கூட நீங்கள் ஏன் வாங்குறீங்க? சரி, வாங்கினது மட்டும் இல்லை, நாங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு கணக்கும் காட்டியிருக்கீங்க. அந்த கணக்கு தான் இப்போ நாங்கள் எடுத்து அதை கால்குலேட் பண்ணி வெளியே போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். இது வரைக்கும் எந்த பதிலும் வந்த மாதிரி தெரியல. முக்கியமான ஒரு பேட்டர்ன் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கிறீங்க. ஏன்னா இது வந்து பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க, இடி ஐடி ரைடு பண்ணுறாங்க, உடனே அவங்க பாஜக கூட இணங்கி போகிறாங்கன்னு கட்சிகளுக்கு பார்த்தோம். பட் நிறுவனங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் இது பாஜகவை தொடர்ந்து இப்படி உச்சநீதிமன்றம் முதல் உங்களை போன்ற ஊடகங்கள் வரைக்கும் எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணி வெளிப்படுத்தியும் கூட ஏதோ ஒரு பதற்றம் தெரியுதா பாஜக கிட்ட? நிச்சயமா ஒரு பதற்றம் தெரியுது இல்லை உங்களுக்கு. அதாவது நீங்கள் 2024 தேர்தலை நோக்கி பாஜக போகும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க. ஒரு பர்செப்ஷன் வைஸ் வந்து அவங்க வந்து நாம் ஸ்ட்ராங்காக இருக்கோம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெரட்டிவ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்லாம் பேசுகிறாரு. இப்போ பார்லிமெண்ட்லேயே பிரதமர் வந்து வெளிப்படையாக சொல்கிறார், 370 சீட்ஸ் நாங்கள் ஜெயிப்போம், 400 சீட்ஸ் வந்து என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்ற அளவுக்குலாம் பிரதமரே அதை பேசுறாரு. இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி பேசினதில்லை. ஒரு 2 எலெக்ஷன் அவர் பார்த்துருக்காரு, 2 எலெக்ஷன்லேயும் அந்த மாதிரி பேசினதில்லை. இப்போ பேசுகிறாரு அப்படின்னும் போது அப்போது ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து அந்த 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 370 சீட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது ஒரு மனசில் ஒரு நோக்கமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது அதை எப்படி பண்ண போகிறீங்க? அது பண்ணுறதுக்கு இன்றைக்கி பணம் அப்படின்றது அவங்ககிட்ட இருக்குது. இப்போவே பாஜகவுடைய பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் பிரகாரம் 10,000 கோடி ரூபாய் அவங்க கணக்கில் இருக்குது. ஆப்போசிஷனுக்கு ஒரு 1000 கோடி ரூபா 1100 கோடி ரூபா மட்டும்தான் இருக்குது ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு. ஸோ இதுவே வந்து ஒரு சமநிலை அப்படின்றது இல்லை, இதுவே ஒரு பெரிய இம்பேலன்ஸ். இவ்வளோ பணம் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எதிராக ஆப்போசிஷன் வந்து ஒரு பெரிய சண்டே வந்து செய்யணும் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய சேலஞ்ச். ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஊடகங்கள்லாம் வந்து அவங்க பக்கம் இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஊடகங்கள் பாஜகவுடைய ஒரு அரணாக செயல்படுகிறார்கள். அதாவது ஐயோ பாஜகவை பற்றி யாரும் எதுவும் பேசிடக்கூடாதுன்ற அடிப்படையில் ஊடகங்களில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் போய் வந்து அதை நியாயப்படுத்துகிறாங்க. ரொம்ப அதாவது இதை சொல்கிறதுக்கே வந்து ஒரு ஊடகவியலாளனாக நான் வெட்கப்படுகிறேன். சண்டிகர் எலெக்ஷன் மேயர் எலெக்ஷனில்
அந்த சீட்டை வந்து அழிக்கிறாரு இன்டு மார்க் போட்டு. அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர், அந்த எலெக்ஷன் நடத்தக்கூடிய அந்த அதிகாரி யாருன்னா அவரும் வந்து ஒரு பாஜக கவுன்சிலர் தான். ஸோ அவரை வந்து ஒரு எலெக்ஷன் நடத்தக்கூடிய அதிகாரியாக நியமித்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது அவர் கண்கூடா வெளிப்படையாக ஒரு 8 ஓட்டை வந்து அவர் இன்வாலிட் அப்படின்னு கேன்சல் பண்றாரு. கேமரால அது பதிவாகுது. அவரும் அதை பார்க்குறாரு. ஐயோ கேமரால மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்ததுக்கு பின்னாடி கூட நம்மளை யார் என்ன பண்ண போறா அப்படின்னு அவர் வந்து தேர்தலில் வந்து நடத்தி முடிக்கிறாரு. அப்பட்டமான ஜனநாயக மீறல். ஆனா இதை வந்து பார்த்துட்டு நமக்கெல்லாம் யார் என்ன பண்ண போறாங்க, நம்ம தான் ஆளுங்கட்சி அப்படின்ற ஒரு அகம்பாவம் அந்த ஒரு எண்ணத்துல தான் அவர் செஞ்சிருக்காரு. பட் உச்சநீதிமன்றம் பிடிச்சி உழுக்கின உடனே வேற வழி இல்லாம எல்லாத்தையும் வந்து விட்டாங்க, அவரையே கைவிட்டாங்க. அவர் பாஜகவுடைய அந்த லிஸ்ட்ல மைனாரிட்டி கமிஷனுடைய ஸோ அந்த பாஜகவுடைய லிஸ்ட்ல அந்த மைனாரிட்டி மோர்ச்சாவுடைய லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல அவருடைய பேரையும் நீக்கிட்டாங்க. ஓகே, அந்த மேயரும் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆனால் இந்த அளவுக்கு எந்த எல்லைக்கும் போய் நாங்கள் வந்து இந்த விஷயங்களை செய்வோம் அப்படின்ற அடிப்படையில் பாஜக இன்னைக்கு இருக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அப்போ இந்த 370 சீட்டை நாங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த வழிமுறை வேண்டுமானாலும் நாங்கள் கையில் எடுப்போம் அப்படின்ற ஒரு மெசேஜை தான் பாஜக கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஊடகங்கள் இதில் முக்கியமாக ஆமாம். ஸோ ஊடகவியலாளராக ஏன் வைக்கப்படுகிறேன் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டை வந்து இவர் போட்டு அழிச்சிட்டு இருந்தார் இல்லையா, இதை நியாயப்படுத்தி ஒரு ஊடகவியலாளர் பேசுகிறாரு. ஹிந்தி சேனலில் உட்காந்துட்டு ஒரு ஊடகவியலாளர், சுஷாந்த் என்ற ஒரு ஊடகவியலாளர் என்ன சொல்கிறாரு, அவர் அந்த லிஸ்ட்டை சரி பார்க்குறாரு, அதில் எனக்கு ஒன்றும் கண்ணுக்கு அவர் வந்து ரிக் பண்ணுற மாதிரி தெரியல, அதில் முறைகேடில் ஈடுபடுற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, அவர் வந்து எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு என்ன ஏது அப்படின்றத அவர் டிக் பண்ணுறாரு, அதுதான் அவருடைய வேலை அப்படின்னு அதை வந்து நியாயப்படுத்துகின்ற ஒரு செயலில் வந்து இன்னைக்கு ஊடகங்கள் இருக்குது அப்படின்னா, அப்போ ஊடகங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது. உங்களுக்கு சிபிஐ, இன்கம் டேக்ஸ், இடி எல்லா ஏஜென்சியும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெருவாரியான கார்ப்பரேட்ஸ் வந்து இன்னைக்கு பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் வெளிப்படையாக நமக்கு தெரிகிறது. இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா 2014க்கு முன்னாடி பெட்ரோல் விலை உயர்வு, விலைவாசி உயர்வு, மற்ற பிரச்சனைகள், ரோடு சரியில்லை, எங்கள் வீட்டு வாசலில் வந்து ஒரு குழி தோண்டி போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து பாலிவுட் நடிகர்கள்லாம் வெளியில் வந்து ட்வீட் பண்ணுவாங்க. அமிதாப் பச்சன் உட்பட எல்லாரும் வந்து பெட்ரோல் விலை எவ்வளோ, அதாவது ரூபாயுடைய விலை வந்து சரிந்திருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஏன் பிரைம் மினிஸ்டர் இதை பற்றி பேச மாட்டேன்றாரு, அதை பற்றி பேச மாட்டேன்றாரு அப்படின்லாம் பல்வேறு கேள்வியை எழுப்பிய அந்த செலிபிரிட்டிஸ்லாம் வந்து இன்னைக்கு அமைதியாகி விட்டார்கள். அவங்களும் இன்னைக்கு வந்து பாஜக செய்கின்ற எல்லா விஷயத்தையும் நியாயப்படுத்தி பேசுகின்ற ஒரு நிலைக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னும் போது, இந்த அளவுக்கு அசுர பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எதிர்கட்சிகள்லாம் எப்படி வீழ்த்துறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்குது. பட் அதையும் மீறி எதிர்கட்சிகள்லாம் வந்து முயற்சி பண்ணுறாங்க. இப்போ எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா வந்துட்டாங்க, இந்தியா கூட்டணி வந்துருச்சு அப்படின்னோடனே அவங்களுக்கு ஒரு பயம் அப்படின்றது இருந்துச்சு. இந்த 5 மாநில தேர்தலுக்கு பிறகு ஒரு 3 மாநிலங்களில் பாஜக மீண்டும் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்ச உடனே ஒரு கை பார்த்துருவோம், நாம் இந்த கூட்டணியை உடைப்போம் அப்படின்னு கீழே இறங்கி கூட்டணியை உடைக்கிறாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் உங்களுக்கு வந்து பீகாரில் கூட்டணியை உடைச்சது. இப்போ நிதிஷ்குமார் மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக போயிருச்சு. கூப்பிட்டு பேசினாங்கன்னா உங்களுக்கு சிஎம் 9வது முறை கொடுக்குறோம், 10வது முறை கொடுக்குறோம், 12வது முறை கொடுக்குறோம் அப்படின்னா அவர் வந்து ஒத்துப்பார். ஸோ அந்த அடிப்படையில் யாருக்கு என்ன பேசணும் அப்படின்றலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதை வச்சு அவங்க பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரிவராத கட்சிகள்லாம் வந்து கட்சியை உடைச்சிடுறாங்க. இப்போ உத்தவ் தாக்கரே எல்லாம் வந்து சரி வரல கட்சியை உடைச்சிட்டாங்க. சரத்பவார் சரி வரல கட்சியை உடைச்சிட்டாங்க. அவங்க கையில் அவங்க சின்னம் கூட இல்லை. இப்போ அந்த அளவுக்கு வந்து பாஜக இறங்கி போயிருக்கு. இப்போ ஆம் ஆத்மியை கூட வந்து அவங்க தொடர்ந்து சம்மன் கொடுத்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து வந்து ஆம் ஆத்மியை நெருக்கடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட அவங்க வந்து 2-3 நாட்கள்ல அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரிலாம் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் கூட்டணி வெளியில வரணும், கூட்டணி விட்டு வெளில வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்றது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது எக்காரணத்தை கொண்டும் எதிர்கட்சிகள்லாம் வந்து இந்த தேர்தலை சந்திக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளிவிட வேண்டும் அப்படின்றது தான் பாஜகவுடைய நோக்கமாக இருக்கிறது. அதை நோக்கி தான் வந்து பாஜக எல்லா விஷயங்களையும் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. அதில் ஒரு சில பின்னடைவுகள் தற்போது ஏற்பட்டிருக்கு. அதுதான் வந்து இந்த எலக்டோரல் பாண்ட்ஸு, இந்த சண்டிகர் மேயர் தேர்தலில் வந்த பின்னடைவுகள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அதாவது அவங்கள புஷ்பேக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயம் தான். பட் அதையும் மீறி அவங்க செய்வாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு அந்த 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 நிலையை கடந்து போயிட்டாங்க இன்னைக்கு பாஜக. ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லையே. யார் கேள்வி கேட்பா? நீங்களும் நானும் ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுறதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பாதிச்சிடாது. ரெண்டாவது பப்ளிக் மத்தியிலையும் வந்து பெரிய அளவுக்கு அவுட்ரேஜ் இல்லை. பப்ளிக்கும் வந்து சரி இருக்கட்டும், என்ன இருக்கு, அவர் தான் மீண்டும் வரப்போறாரு அப்படின்ற மனநிலைக்கு எல்லாரையும் வந்து தயார்படுத்துறாங்க. பட் அது இல்லையே. நீங்கள் வந்து ஜெயிக்கிறோம், நாங்கள் இன்னும் 370 சீட்ஸ் நமக்கு கன்ஃபார்மாக வருது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து உறுதியாக தெளிவாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த பலத்தோடு நாங்கள் இருக்கோம் அப்படின்றது நீங்கள் இருந்தீங்கன்னா, எதுக்கு நீங்கள் கட்சியை உடைக்கிறீங்க, எதுக்கு சின்னங்களை முடக்கிறீங்க, எதுக்கு உங்களுக்கு வந்து மற்ற கட்சிகள்லாம் ஆள் சேர்க்குறீங்க, எதுக்கு மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏவோ இந்நாள் எம்எல்ஏவோ எதுக்கு நீங்கள் தூக்குறீங்க? இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்போ ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த நம்பிக்கை அப்படின்றது இல்லை அப்படின்றத காட்டுது இல்லையா? தேர்தலுக்கு நீங்கள் போகும்போது நார்த் இந்தியாவில் உங்களுக்கு வந்து ஒரு பெருவாரியான ஆதரவு இருக்குது அப்படின்னும் போது அதுவே உங்களுக்கு போதாது அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் எப்படி வேணால் மாறலாம். நிச்சயமா எதிர்க்கட்சிகளுடைய இந்த கூட்டணியினுடைய இந்த ஸ்திரத்தன்மை எப்படி பார்க்குறீங்க, மதிப்பீடு செய்றீங்க? ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா குறிப்பிட்ட முக்கியமான மண்டலங்கள் ஊபியாக இருக்கட்டும், மற்ற இடங்களாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படிப்பட்ட சைன் உங்களுக்கு சொல்லுது? எதிர்க்கட்சிகளுடைய நிலை அப்படின்றது இன்னியும் வந்து எதிர்க்கட்சிகளுடைய நிலை அப்படின்றது ரொம்ப எதிர்க்கட்சிகள்லாம் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, பாஜகவை வீழ்த்தி விடுவோம் அப்படின்ற அளவுக்குலாம் கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அலைன்ஸ் செட் ஆயிருக்குல்ல. அலைன்ஸ் சீட் ஷேரிங் முடியிறது கரெக்ட். அதுதானே ரொம்ப முக்கியம். நீங்க இங்க பாருங்க, ஒரு விஷயம் பாருங்க. நீங்க அதாவது சீட் ஷேரிங் அப்படின்றது வந்து ஒன் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி தான். நீங்க சீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சுன்னா தேர்தலில் ஜெயிக்கிறோம் அப்படின்ற உறுதியெல்லாம் கிடையாது. ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் சீட் ஷேரிங் ஏற்படாது அப்படின்னாங்க. பட் ரெண்டு கட்சிகளுக்கும் தெரியும் சீட் ஷேரிங் நாம் பண்ணலை அப்படின்னா நமக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக மாறிவிடும் அப்படின்னால சீட் ஷேரிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓட்டு பிரிஞ்சுன்னா பாஜகவுக்கு தான் அது லாபம் அப்படின்னும் போது அதை வந்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேஷ்லையும் அதை செய்திருக்கிறார்கள். பட் இந்த உடன்படிக்கை அப்படின்றது ஜெயிக்கிறதுக்கு உத்தரவாதம்லாம் கிடையாது. ஜெயிப்பதற்கான முயற்சியை வந்து இதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து தீவிரப்படுத்தணும், அதை இவங்க செய்யணும். அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸுக்கு வந்து ஒரு பெரிய சவால் அப்படின்றது நிறைந்திருக்கிறது. நீங்கள் 2024 தேர்தல் அப்படின்றது இதுவரைக்கும் இந்தியா பார்க்காத ஒரு தேர்தலாக இருக்க போகிறது. நிச்சயமாக இந்த தேர்தல் மட்டும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எதனால் அப்படி சொல்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக இன்னைக்கு எந்த நிலைக்கு போயிருக்காங்க அப்படின்னா, அவங்க எது செய்தாலும் தவறு கிடையாது அப்படின்ற மனநிலைக்கு ஒரு கூட்டத்தை அவங்க வந்து சேர்த்து வச்சு உருவாக்கிட்டாங்க. அதை கேள்வி கேட்பதற்கு கூட ஆட்கள் வந்து யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்கள எல்லாரையும் வந்து நீ வந்து ஆன்டி இண்டியன், நீ வந்து இது அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குரல்களை எல்லாம் வந்து முற்றிலுமாக நசுக்கி விட்டார்கள். அப்போது இன்னைக்கு நாம் எது பண்ணாலும் வந்து அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு யாருமே பலம் வாய்ந்த ஆட்கள் இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்க போயிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க இன்னும் நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா 2024 தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் அப்படின்றது ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு மிக முக்கியமான அஜெண்டா. 100 ஆண்டு காலம் அந்த அமைப்பு நிறைவு செய்துகிறது. அந்த சமயத்தில் அவங்க ஆட்சியில் இருக்கணும், அதன் மூலமாக பல்வேறு மாற்றங்களை இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்றதா. இப்போ இந்த 370 சீட்ஸ் அப்படின்றது கூட ஏன் அவங்க குறிப்பிடுறாங்க? ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சீட்ஸ் வந்துருச்சுன்னா, அதாவது மெஜாரிட்டி 3/4 மெஜாரிட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னா பார்லிமெண்ட்டில் நீங்கள் வந்து பல்வேறு விஷயங்களை அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணுன்னா கூட மாற்ற முடியும், பல்வேறு முயற்சிகளை பண்ண முடியும் அப்படின்னும் போது இந்த எல்லையை நோக்கி தான் அவங்க போயிட்டுருக்காங்க, இந்த இலக்கை நோக்கி தான் அவங்க போயிட்டுருக்காங்க அப்படின்னும் போது தடுத்து நிறுத்துவதற்கு இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக சக்திகள்லாம் வந்து இன்னைக்கு பலவீனமாக இருக்கிறார்கள். அவர்களை பலவீனப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் பாஜக இதெல்லாம் பண்ணுது. நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு நமக்கு எதிராக ஒரு எதிர்ப்பலை அப்படின்றது உருவாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதா. இப்போ மகாராஷ்டிராவில் உங்களுக்கு இந்த மராட்டா கோட்டா பிரச்சனை வந்துச்சு. ஊர்லேருந்தெல்லாம் வந்து பல டிஸ்ட்ரிக்ஸை தாண்டி அவங்க வந்து நடைப்பயணமாக வராங்க. மும்பையில் ரீச் ஆயிட்டாங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அது ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை வந்து அவங்க பேசி சரி பண்ணி இப்போ வந்து அங்கே மராத்தா ரிசர்வேஷனை கொண்டு வந்துட்டாங்க. விவசாயிகளுடைய ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்குது. இப்போ அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு லடாக்கில் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்குது. எங்கெங்கெல்லாம் மக்கள் வந்து கூடி அந்த பிரச்சனைகளை எல்லாம் வந்து மக்கள் வந்து பெரிய அளவுக்கு
ஒரு தலைவலியாக மாறக்கூடிய பிரச்சனைகள்லாம் இப்போ ஒவ்வொன்றா சரி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள். எதிர்க்கட்சிகள் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சவாலே கிடையாது. இல்லை, இதை விட வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கூட்டங்கள் போடுறாங்க, மம்தா ஒரு பக்கம் பேசுறாங்க, அப்புறம் யாதவ் பேசுறாரு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன், எம்.கே. ஸ்டாலின், இத்தனை பேர் வந்து கூட்டணி எதிர்க்கட்சிகளாக நினைச்சு எல்லாருமே ஆன்டி மோடி ப்ரொபகண்டாவை அவங்கவுங்க களத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் நீங்கள் என்ன அவங்க பண்ணிட்டாங்கன்னா, பாஜக எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருந்துச்சு இல்லையா? எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா மக்கள் வந்து கூர்ந்து கவனிப்பாங்க. ஆனால் அந்த விஷயத்தை இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சிகள் மீதான அந்த நம்பகத்தன்மையை இவர்கள் குறைத்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த எதிர்க்கட்சிகள்லாம் வந்து ஆன்டி இந்தியா ஃபோர்ஸஸோட கை கோர்த்துட்டாங்க அப்படின்ற அந்த தொடர் பிரச்சாரம் அந்த மக்கள் மத்தியில் எடுபடுதான்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு எடுபடுதா இல்லையா அப்படின்றதுல அது பிரச்சாரமாக மாறி இருக்கிறது இல்லை. அந்த பிரச்சாரம் வந்து மக்கள் மத்தியில் எடுபடுதா இல்லையா, மக்கள் அதை நம்புறானா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. ஆனால் அது தேர்தல் முடிவுகளில் வரும்போது அந்த பிரச்சாரத்தை அவங்க நம்புகிறாங்க அப்படின்றது தானே அது வெளிப்படையாக காமிக்குது. நீங்கள் 20 ஆண்டு காலம் வந்து மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சி பண்ணுது. தேர்தல் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அங்கே பாஜக ஜெயிக்காது அப்படின்றது தான் நிலை. ஆனால் பாஜக அங்கே ஜெயிக்குது எப்படி? அப்போ உள்ளுக்குள்ளேயே எதிர்க்கட்சி முகாம்களில் இருக்கக்கூடியவர்களே வந்து பாஜக ஜெயிக்கிறதுக்காக உதவுறாங்களா அப்படின்றதும் வந்து ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து பாஜக தொடர்ந்து அந்த விஷயங்களை வந்து ஒவ்வொன்றா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 10 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட வந்து அவங்க அமைதியாக இருந்ததில்லை. ஏதோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அந்த மாநில அரசுகளுடைய கவனத்தை திசை திருப்பி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ எதிர்க்கட்சிகளும் வந்து அந்த கவுண்டர் பிரச்சாரத்தை வந்து தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் பேசுறது அப்படின்றது எடுப்படாது. இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி மூடு இருக்குது, ஒரு ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் இருக்குது அப்படின்றதுனால இந்த பிரச்சாரங்கள் எடுப்படும். செட் அலையன்ஸ் இங்கே செட் அலையன்ஸ் இருக்குது. பட் இதே நிலை நீடிக்குமா அப்படின்னா பாஜக தொடர்ந்து கிரவுண்டில் ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு மற்ற சக்திகள்லாம் வந்து கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ இந்த பாஜகவை வீழ்த்துவது அப்படின்றது தேர்தல் ரீதியாக மட்டும் வீழ்த்துவது இல்லை. நீங்கள் சமூக பொருளாதார எல்லா வட்டங்கள்லையும் வந்து பாஜகவை வீழ்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு. அந்த இடங்கள்ல நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஐடியாலஜிக்கலாக போய் முதல்ல மாற்றணுங்கிறீங்க மக்களை. நிச்சயமா நீங்கள் பாஜக ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்குதுங்க. கவுண்டர் பிரச்சாரம் என்ன? செக்யூலரிசம். அமைச்சர்கள் பேசுவதா, இல்லை அமைச்சர்கள் பேசுவதா, அல்லது மற்ற தலைவர்கள் பதில் சொல்வதா? அது கிடையாது. அவன் ஒரு பிரச்சாரத்தை வந்து கிளப்புறான் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுவது வியூகம் கிடையாதுல்ல. அவனுடைய பிரச்சாரத்தை நீங்கள் கிரவுண்டில் போய் முறியடிக்கிறது தானே வியூகமாக இருக்க முடியும். அந்த விஷயங்கள் நடக்கிறதா அப்படின்றது நீங்கள் எவ்வளோ பார்த்துருக்கீங்க? பேசுகிறாங்க, பதில் சொல்கிறாங்க, ரியாக்ட் பண்ணுறாங்க. பட் அது கீழே மக்கள் வரைக்கும் கொண்டு போய் அதை சேர்க்குறாங்களா, மக்கள் வரைக்கும் கொண்டு போய் அந்த பிரச்சாரத்தை வந்து இவங்க முன்னெடுக்கிறாங்களா அப்படின்றது எந்த வகையில் பவர்ஃபுல்லாக நடந்திருக்கு அப்படின்றது. இந்த தென்னிந்தியாவை வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டெல்லியில் கூட ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. பினராயி விஜயன் பண்ணார், கர்நாடகா காங்கிரஸ் பண்ணாங்க, நம்ம பிடிஆர் கூட போய் கலந்துக்கிட்டாரு. இதெல்லாம் வந்து சவுத் இந்தியாவை எப்படி பிஜேபி வந்து அகெயின்ஸ்டாக மூவ் பண்ணுறாங்கிறதுக்கான ஒரு ப்ரொபகண்டா தானே. அங்கே வடமாநிலங்களுக்கு தெரியும்ல, பார்த்தீங்களா பிஜேபி பண்ணுறாங்க அப்படின்னு. ₹1 கொடுத்தா இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்றது அது எக்ஸ்போஸ் தானே அது பிஜேபி. கண்டிப்பாக அதெல்லாம் அதான் சொல்கிறேனே, நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக நீங்கள் அமைதியாக இருந்துருக்கூடாதுல்ல. ஓகே, அவன் அப்படி வேலை செய்கிறது இல்லை. பிஜேபி அப்படி வேலை செய்யலையே. பிஜேபி தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டோம், தமிழ்நாட்டில் இது பற்றிக்கிட்டு எரியுது இந்த பிரச்சனை அப்படின்றதால அவன் வந்து அந்த பிரச்சனையை முடிச்சதுக்கப்புறம் அமைதியாக போகிறது இல்லையா. அவன் வேற பிரச்சனையை நோக்கி போயிடுறான் இல்லையா. அப்போ அவன் அடுத்த மாநிலத்தை நோக்கி போகிறான். நம்ம தொடர்ந்து செயல்படணும்ல. ஓகே, ஸோ அந்த விஷயங்கள் எதிர்க்கட்சிகள் வந்து நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் மீது ஒரு நம்பகத்தன்மை அப்படின்றது இருக்கா இல்லையா அது சொல்லுங்க. நீங்கள் எதிர்க்கட்சிகள் மீது நம்பகத்தன்மைனா எப்படி, என்ன மீனிங்ல எதிர்க்கட்சிகள் செய்கின்ற வேலைகள்லாம் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் போடுற இந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? வெற்றியை கொடுக்கணும்ன்ற நம்பிக்கை இருக்கு. கொடுக்கணும்ன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. ஜனநாயகத்துல எதிர்க்கட்சிகளுடைய ரோல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அது கொடுக்கணும் அப்படின்னு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. ஆனா கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை ஏற்படல. இன்னும் கொஞ்சம் வலிமையா செயல்படணும். எக்ஸாக்ட்லி, அதுதான் விஷயம். இன்னும் வலிமையாக நீங்க செயல்படணும் அப்படின்னா நீங்க வந்து ஏசி ரூம்குள்ள உட்காந்துட்டு வலிமையாக செயல்பட முடியாது. நீங்க கிரவுண்ட்ல இருந்து தான் வலிமையாக செயல்பட வேண்டும். அப்போ அந்த விஷயங்கள், அதாவது பாஜகவை நீங்கள் தேர்தல் ரீதியாக மட்டுமே தோற்கடிப்பது அப்படின்றது ஒரு வியூகம் கிடையாது. நீங்கள் தேர்தல் ரீதியாக பாஜகவை தோற்கடித்து விட்டாலும் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும்
ஒரு 10-15 வருஷம் அந்த தாக்கம் அப்படின்றது இருக்கும். பாஜக இன்னைக்கு வந்து அரசாங்கத்தில் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸாக அவன் வந்து பண்ணி வச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அதனுடைய தாக்கம் அப்படின்றது இன்னும் நீண்ட காலத்துக்கு இருக்கும். அப்போ பாஜகவை நீங்கள் வந்து தேர்தல் ரீதியாக மட்டுமே தோற்கடிப்பது வியூகமாக இருக்கக்கூடாது. மற்ற எல்லா கட்டங்கள்லையும் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்ற அந்த வியூகத்தோட கட்சிகள் செயல்பட வேண்டும். அதற்கான அமைப்புகளை அவன் உருவாக்கி வச்சிருக்கான். நீங்கள் எத்தனை அமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கீங்க? இந்தியா மற்றும் தமிழக அளவில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் கள நிலவரங்களை ரொம்ப தளத்தில் எடுத்து உரைத்தீங்க. எங்களுக்காக உடைய வருகையும் கருத்துக்களும் எடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.